ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டவத்தை குழம்பு தாங்க வைக்க போகிறேன். நம்மளோட ஃபேவரேட் அது. அதனால் சுண்டவத்தில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக மல்லி, சின்ன சீரகம், தக்காளி, தேங்காய், பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே புளிக்குழம்பு பொடியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு அரைச்சி அந்த மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணி தனியாக வச்சுட்டேன். அப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயமும் கடுகும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மாங்காய் எடுத்திருக்கேங்க. லாஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போதே சொல்லியிருக்கேன், இதில் மாங்காய் சேர்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மழை சரியான மழைங்க, அதனால தான் நான் வாய்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு மழை சவுண்டு கேட்குது. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட 2 தக்காளி, குட்டியாக இருக்கிற குட்டி குட்டி தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதை அப்படியே வதக்கிட்டு இதுக்கு வேறு எந்த மசாலாவும் எடுக்கலைங்க. அந்த புளிக்குழம்பு பொடியும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சுண்டவத்தல் கிரேவியும், இது கூட மஞ்சள் பொடி, வத்தல் பொடி இதெல்லாமே எண்ணெயில் போட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டு முருங்கைக்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த முருங்கைக்காவை நல்லா கழுவிட்டு நறுக்கிட்டு அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இந்த சுண்டவத்தை குழம்பு எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. அடிக்கடி நான் இங்கே வச்சு கொடுப்பேன். நம்ம ஊர் சைடெல்லாம் டெலிவரி ஆனவங்களுக்கு ஒரு சில இடங்களில் இந்த குழம்பு தான் அதிகமாக வச்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம முருங்கைக்காவும் சேர்த்துட்டோமா, நல்லா வதக்கிட்டு இது அந்த எண்ணெயிலே கொஞ்சம் அந்த மசாலாவில் ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலா கூட்டு அதையும் இதோட ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மாங்காய். அதுவும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா சுண்டவத்த குழம்பு கசக்காதா, அந்த வத்தல்லாம் அரைச்சி சேர்க்குறீங்களே கசக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இதில் புளி சேர்த்துருக்கேங்க. புளியும் கரைச்சி இதோட ஊற்றிட்டேன். ஒரு லெமன் சைஸு புளி சேர்த்துருக்கேன். மாங்காய் சேர்த்தோன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அது இந்த குழம்பெல்லாம் 2 நாள் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லியெல்லாம் கிடையாதுங்க, அதனால் மல்லியில் போட முடியல, கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். இதை வச்சு அப்படியே இறக்கிட்டு கொஞ்சமாக சுண்டவத்தில் வறுத்து லாஸ்ட்டு தாளித்து ஊற்றுற மாதிரி ஊற்றிடணும். இந்த மாதிரி வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கசப்பு இருக்காதுங்க. அதுவும் இல்லாமல் லைட்டாக கசக்க தான் செய்யும். அந்த காய் நம்ம வறுத்து போடுறோம் பார்த்திங்களா, கசக்க தான் செய்யும். கசப்பு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இது நம்ம அடிக்கடி சாப்பிட்றது நமக்கு ரொம்ப நல்லது. மழை ஈவினிங்லேருந்து சரியான மழை. எனக்கு வாய்ஸ் கொடுக்குறது இந்த மழை நேரம் ரொம்ப டாஸ்க் ஆயிரும். காருக்குள்ளே உட்காந்து வாய்ஸ் கொடுத்தாலும் இந்த மழை சவுண்டு கேட்க தான் செய்யும். இப்போ வாசலில் தான் நின்று வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இந்த மழையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்கும். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ.